ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உணவுலேயே முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல், கோதுமை, கேழ்வரகு, கம்பு நிறையா இருக்கும். அதில் முக்கியமானது அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல் தான். இது மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் எப்படி அதை விளைவிக்கிறாங்க, எப்படி பயிர் பண்ணுறாங்கன்னு தெரியும். அது தெரியாத சுவாரஸ்யமான ஒரு 5 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. இப்போ முதல் விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நெல்லை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காட்டு சுத்திகரிக்கும் கருவிங்கிறாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நெற்பயிர் 1 ஏக்கர் ஃபுல்லாக வளர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து ஒரு வருஷத்துக்கு 15 பேர் ஆயுள் முழுவதும் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை 1 ஏக்கர் நெல் பயிர் மட்டும் கொடுக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 3 பேர் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை 1 ஏக்கர் நெல் பயிர் தருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. அப்படி தான் அந்த நெல் கொடுத்துட்டு இருக்குது. என்னடி இது? தூங்குமுஞ்சி மரம் பார்த்துருப்பீங்க, தூங்குமுஞ்சி செடி ஒன்று பார்த்துருப்பீங்க. தொட்டாசு நீங்கள் அதை அப்படியே தூங்கிடும். அதே மாதிரி பயிர் வகையில் நைட்டில் தூங்கக்கூடிய ஒரே பயிர் இந்த நெற்பயிர் தான். நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இலை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நீட்டாக இதழ்கள் எப்படி நல்லா ஃபுல்லாக இருக்குதுங்களா. நைட் ஆனால் தன்னைத்தானே இந்த நெல் என்ன பண்ணணும்னா போத்திக்கும். நைட் ஆனால் அதோட பாதுகாப்பு அம்சத்தை அதுவே உருவாக்கி போத்திட்டு தூங்கிடும். காலைல சூரியனை பார்க்கும்போது அதோட இலைகள் நல்லா ஸ்ட்ராங்காக நீட்டாக வந்து வளரும். இதோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். நம்ம காசுன்னா எல்லாருமே தெரியும். காசுன்னா பணம். 5 பைசாவிலேருந்து தற்போது 2000 நோட்டு வரை வந்திருக்கு. 2000 நோட்டு இப்போ இல்லை, அது வேறு விஷயம். அந்த காலத்தில் காசுன்னு எதுவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமானது காசு தான். இப்போ இந்த 2000 ரூபா 500 ரூபா நோட்லாம் பார்க்குறீங்களே, அந்த காலத்தில் காசாக பயன்பட்டது இது ஒன்று தான். பண்டமாற்று முறைன்னு சொன்னாங்கல்ல, அந்த பண்டமாற்று முறையில் முக்கியமான பொருள் இதுதான். இந்த பொருளை கொடுத்துட்டு வேறு பொருள் வாங்குறதுக்கு பதிலாக, அதாவது காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு பதிலாக நெல் கொடுத்து அந்த பொருளை வாங்கிப்பாங்க. நம்ம உடம்புக்கெலாம் சன்ஸ்க்ரீன் போட்டு பார்த்துருப்போம். வெயிலேருந்து அல்ட்ரா வயலட்டு அந்த யூவி ப்ராடக்ட் பண்ணுறதுக்காக சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் போடுவோம், பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை. ஆல்ரெடி சன்ஸ்க்ரீன் அதுவே உருவாக்கிது. இந்த இலை மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒயிட்டில் ஒரு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். அது பார்த்தா மேலே பட்டா அரிக்கும் போகுமாங்க. அதுதான் இதோட பாதுகாப்பு. அந்த இலை அந்த வெள்ளை கலர் லேயர் எதுக்கு இருக்குன்னா, வெளிலேருந்து வர அந்த புற ஊதா கதிரிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக அதுக்கு தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. அந்த வெயில் பட்டு இந்த இடம் வந்து பழுத்து போகாமல் இருக்கிறதுக்காக. உலக அளவில் 1,20,000 நெற்பயிர் வகைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான மருத்துவ குணங்கள், அதாவது நம்ம அந்த மருத்துவ குணங்கள், சாப்பிட்ற டேஸ்ட்டு எல்லாமே தனித்தனியாக மாறும். கிட்டத்தட்ட 1,20,000 இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை வகைகள் இப்போதைக்கு பயிர் பண்ணுறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.